தம்பி கண்ணா, தம்பி வாண்ணே. என்ன எப்படி இருக்க? நல்லா இருக்குண்ணே. வாய் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுது, மனசு சொல்லியே என்ன பிரச்சனை? தெரியுதா மனசுக்குள்ள இருக்குது? எல்லாம் தெரியுதா? உன் முகத்தை தான் காட்டி கொடுக்குதே, சொல்லு. ஒன்றும் இல்லைண்ணே, ஒரு மாதிரியா இருந்துச்சு காலைல இருந்து மனசு. என்னதான் பண்ற? காலைல இருந்து என்னதான் பண்ற நீ வீட்டுல? ஒன்றும் இல்லைண்ணே, 10 மணிக்கு எந்திரிப்பேன். 10 மணிக்கு? ஆமாண்ணே, இப்போதான் எந்திரிச்சேன். சூப்பரா. எந்திரிச்சிட்டு சரி ஸ்டாண்டுக்கு வண்டி எடுத்துட்டு வந்தேன். சரி, ஏதோ சவாரி வரும்னு பார்த்தா வந்து 1 மணி நேரம் ஆச்சு. என்ன சவாரி இன்னும் வரல. ஏதாவது ஓலா ஊபர் ரேபிட் ஏதாவது வச்சிருக்கியா இல்லையா? வச்சிருக்கேன், அது என்ன ஆன் பண்ணல. நமக்கு இங்கே டெய்லி அது எப்படிடா எதையுமே ஆன் பண்ணாம சம்பாதிக்கணும்னு எப்படி ஆசைப்படுறீங்க? எனக்கு அது ஒன்றும் புரியலையே. இல்லைண்ணே, நமக்கு இங்கே ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க, அதனால ரெகுலர் கஸ்டமர் என்ன பல்லு விளக்கிட்டு 10 மணிக்கே ரெடியா இருப்பான். அவன் வேளாண்மை தான் வருவான். 2 சவாரி இருக்கு ரெகுலரா. இங்க பாரு, அண்ணனை ஃபாலோ பண்ண. அண்ணன் எவ்வளவு மகிழ்ச்சியா பிரிஸ்கா இருக்கும் பாத்தியா? காலையில 6 மணிக்கு எந்திரி, ஒரு குளியல போடு, நேரா சாலிகிராம முக்கு போலீஸ் போட்டுக்கு வா. ஒரு கடை இருக்கும், வடை போடுவான். அப்படி எடுத்து போட்டானா தக 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 தகன்னு எண்ணெயில மின்னும். 3 வடை சட்னியோ சாம்பாரோ வச்சு நல்லா சாப்பிடு. இந்த முட்டோலி இந்த முட்டோலி இந்த முட்டோலிலாம் அந்த உளுந்து வடையில காணா போயிடும். சரி, ஒரு 11:30 மணி போதும் நமக்கு. அடுத்த சவாரி பிடி, நேராக வடபழனி போயிடு. இந்த காதர் பாட்ஜா கடன் ஒன்று இருக்கும், அப்படி தவா கறி வச்சு பாம்பாரு எண்ணெயோட. அப்படியே அழகாக அதை போட்டு ஒரு பிரியாணியை வாங்கி ஆட்டி. சரி, 4 மணிக்கு 11:30க்கு முடிஞ்சிட்டா 4 மணிக்கு நேராக சூளைக்கு போகிற. எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, சூளை சவாரியை பிடிச்சி போகிற. போய் ராமலிங்க ஹோட்டல்னு ஒன்று இருக்கும், மட்டன் சுக்கா போடுவான் பாரு, சும்மா மலை 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 மலை. அதை பார்த்தாலே அப்படியே சொர்க்கமாக இருக்கும். சாப்பிட்ற இப்படியெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு வந்தேன்னு வச்சுக்க, அற்புதமாக இருப்ப நீ வாழ்க்கையில். இதெல்லாம் செய்யறியா? இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சது இல்லைண்ணே. இனிமே செஞ்சு பாரு. அதுதான் சொல்லலாம், இனிமேல் செஞ்சு பாரு. அப்புறம் வந்து அண்ணனை கேளு, 6 மாதம் கழிச்சு வந்து அண்ணன் கேளேன். சரி, டெய்லி இதே மாதிரி சாப்பிட்டா எப்படின்னு இருக்கும்? சாப்பிட்டு பாடுறா, நான் எப்படி இருக்கேன். என்னைக்காவது என்ன சோ மாதிரி சாப்பிட்டேன்னா உன்னை போட்டா மாட்டி போட்டாவுக்கு மாலையை போட்டுருவாங்க. அவன் அதுக்கு தான் இந்த ஐடியா பண்றான். இந்த எப்படி எப்படி சொல்றாரு? மனச்சாட்சி இல்லையா? மொட்டை யோ, எங்க போனாலும் வந்து என்ன பண்றேன். நான் அவனை வந்து நல்லா ஃபுல் பேக்கேஜ் ஆகி அவனை நல்லபடியா இருக்கிறதுக்கு ஐடியா. ஆல்ரெடி அவன் பேக்கேஜ் ஆகி தானே நிக்கிறான். இதுக்கு மேல என்ன பேக்கேஜ் ஆகுது? ஐயா, நீ சொல்றதான் தின்னா மொட்டை எண்ணெய் அவனை எண்ணெயை பிடிக்க வச்சு அவன் வயிறை ஊத வச்சு. நான் அப்படித்தான் பாரு, எவ்வளவு பிரிஸ்கா இருக்கேன் பாத்தியா இல்லையா? நீ இருப்ப, அவன் இருப்பானா? அவன் இருப்பானா கேட்டேன். அவன் நம்ம தம்பி நல்லா தான் இருப்பான். அந்த கதையே வேண்டாமியா? டே தம்பி, இந்த ஆள் சொல்றதை நம்பினா உன்னை சீக்கிரமா ஏத்திடுவாங்க, வண்டியை பூட்டிடுவாங்க. நீ அண்ணன் நல்லதானே சாப்பிட தானே சொல்றாரு. சாப்பிடறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? அங்க பாருங்க, அவன் சின்ன பையனால கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்டான். சாப்பிடறதுல ஒண்ணும் தப்பு இல்லையா? எருமை மட்டும் பேல, எருமை மட்டும் பேல, எருமை மட்டும் பேல. வயிறு தானத்திலே சிறந்த தானே அன்னதானம்னு. வயிறு நிறைய சாப்பிடணும். இங்க பாரு, நான் சொல்றேன், உலகத்துல உள்ள யார வேணாலும் நம்பு, உன்னை கத்தி எடுத்து குத்த வரவனை கூட நம்பு, ஆனா அந்த மொட்டையை நம்பாத. அப்படியா? பார்க்க நல்லவர் மாதிரி இருக்காரு. அப்படித்தான் இருப்பாரு. அது வந்து ஒரு பசுத்தோல் போட்டிய புலி. என்ன பொருளா உன்னை திங்க வச்சு உன் வாழ்க்கையை நாசமாக்க பாக்குறான் அந்த மொட்டை. சரி, நீங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில? அடே அறிவுட்டோட என்ன ஏன்டா கேக்குற? நான் என்ன ஏன் கேக்குற? எனக்கு அவனுக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்றீல்ல, நீ என்ன சாப்பிட சொல்லு. நான் தோசை சாப்பிட்டேன். தோசையில என்ன ஊத்தப்பட்டாங்களா? அட தோசையில எண்ணெய் தடவுவாங்க. என்ன தடவுவாங்க? மிதக்கிற பொருளை திங்க சொல்றீங்க. எங்களுக்கு தெரியாது. தண்ணியில குழம்பு வச்சா வரல. நீ சொல்றது சரி, தோசைக்கு தொட்டுக்கண்ணா. உங்களுக்கு பிடிக்கும் சிக்கன் 65 இருக்குல்ல, உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். சிக்கன் 65, மட்டனு, அது இல்லாம அந்த ஈரல் இருக்குல்ல, ஆமா, இது எல்லாமே நான் சாப்பிட போறேன். வரையில நான் வரலப்பா. ஏய், ஒழுங்கா சொல்ல மொட்டை. மனசுக்குள்ள அவர் வரல, வெளியில வரல. இவன் உன்னை காலி பண்ண பாக்குறேன். பின்னாடி ஒரு நாள் உன்னை பார்க்கும்போது நீ யோசிப்பல்ல, அப்ப தெரியும் இவன் சொல்றத நம்ம. தம்பி, அண்ணன் என்னைக்காவது ஒண்ணு இந்த மாதிரி தப்பா சொல்லிருக்கா? சவாரி ஓட்டு சொல்றானா? இந்த வண்டி வாங்கி ஒட்டாசை பண்ணது நானு, இந்த ஸ்டாண்ட்ல சேர்த்து விட்டது நானு, ஸ்டாண்ட்ல சேர்த்து விட்டது நானு, எல்லாம் பண்ணது நான் தானே. உன் வாழ்க்கையை நான் எப்படி இருப்பேன்? மொட்டையை நம்புறியா என்ன நம்புறியா? இவர் தான் எனக்கு எல்லாமே பண்ணிருக்காரு. ஆரம்பத்துல சாமி போட்டா பிடிச்சிட்டு போட்டா மாலையை போட்டுட்டு ஊதுபத்தி கொளுத்தி இந்த ஆளு யாருயா? அவன் சவாரி ஓட்ட போறானா சாமியார போறானா? சாமியார போட்டு சவாரி ஓட்ட போறான். சவாரி ஓட்டுறதுக்கு என்ன வேணும்? கம்பு வேணும். கம்புக்கு என்ன வேணும்? திங்கணும். அதான் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த ஆள் சொல்றதை கேட்டேன்னு வச்சுக்கோ. திங்க தானே சொல்றேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் அவனுக்கு இப்ப கூட வயித்துல ஒண்ணுமே இல்ல. நீங்க பாருங்க, நீ 100 கோடி சம்பாதி, நீ 100 அனுபவி. என் வயிறை பாருங்க, எம்டியா இருக்கு. நீ 100 கோடி சம்பாதிடா, நீ 100 கோடி அனுபவிடா. நீங்க என் வயிறை பாருங்களேன். என்ன பேச கொடுங்க ஐயா மொட்டை. நீ 100 கோடி சம்பாதி, கையில வளையல் போட்டுக்கோ, வாட்சி போட்டுக்கோ, நகை போட்டுக்கோ, பணம் போட்டுக்கோ, எல்லாம் போட்டுக்கோ. நீ செத்த பண்ண ஏதாவது கொடுக்க போறானா? எல்லாத்தையும் புடிங்கிட்டு உன்னை வீட்டுக்கு வெளியே தான் போட போறான். உண்மையா இல்லையா?
நீ சாப்பிட்ற சாப்பாடு மட்டும்தான் உனக்கு நிதர்சனம். அதனால நல்லா சாப்பிடு, சந்தோஷமா இரு, வேணுங்கிறத சாப்பிட்டு பிடிச்சத சாப்பிடு. அப்ப அந்த ஆள் அப்படி சொல்றாரு. அந்த ஆள் பைத்தியக்காரரா, அந்த ஆளை போய் நம்புற. அண்ணன் நம்பியா அந்த ஆள் நம்பியா? சரி அரவே கட்ட மாட்டியா, எப்படியே போய் தொலை. அவன் சொல்றத தின்னு என்ன நடக்குது மட்டும் பாரு. எண்ணெயில அப்படியே கல 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 கலக்குன்னு ஊருமா ஏற்பட்டவன எண்ணெய் புளிஞ்சு தம்பி. இவ்வளவு பேசுறாருல இந்த ஆளு. இப்ப இந்த வண்டி ஓட்டுறீல, ஆயில் போடுறியா போடலையா? போறேன். ஆயில் ஒரு வண்டியே ஆயில்ல ஓடும் போது நம்ம பாடி அதுக்கு ஆயில் தேவை இல்லையா? தேவனே. அப்ப டெய்லி 2 லிட்டர் நீ ஒரு டாக்டர்கிட்ட பண்ண வச்சுக்க, அவன் என்ன சொல்லுவான்? என்ன பலகாரம் சாப்பிடாதுன்னு சொல்லுவான். 4:30 மணி அவன் கிளினிக்ல போய் பாரு, நர்ஸ் அங்க சூடா போண்டா போட்டுருக்காங்க, வாங்கிட்டு வாம்பா. இது நடக்கலன்னா அப்புறம் பார்த்து வந்து என்ன சொல்லு. இந்த மொட்டை வேதத்தை நம்பாத. இந்த மொட்டை போயா ஸ்டாண்ட்ல உள்ள சவாரி வருது. அந்த வேலை பாக்குற ஒரு வேலையாவா? நீ சொல்றத கேட்க மாட்டேன். ஸ்டாண்ட்ல உள்ள உறுப்பினர் வந்து கலைச்சு விட்டு பிரச்சனை பண்ணு சொல்லி ஸ்டாண்ட போட்டு மண்டையை பொளந்து விட்டுறோம். போய் அவ்வளவுதான் மரியாதை. என்ன மரியாதை? ஒரு அப்ராணி கல்லறா கல்லறா ஒரு கல்லறா ஒரு கல்லறா அடிச்சு மண்டையை திறந்து விட்டுருவான். போடா பாப்பா நான் சொன்னா ஏய் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உனக்கு என்ன இல்லாம திங்க சொல்லி அவன் என்ன இல்லாம என்ன வயசு எவ்வளவு வயசு உனக்கு? 35 வயசுக்கு என்ன இல்லாம நீங்க சொல்ற? ஏய் ஏய் அவன் ஆல்ரெடி என்ன பார்லமா இருக்கான். அங்க இங்க பாரு வயித்துல ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இல்ல என் வயித்துல. எம்டியா இருக்கு, வயிறு எம்டியா இருக்கு. பாரியா ஒண்ணுமே இல்லையா? காலம் சாப்பிடவே இல்ல. சரி போங்க, எப்படியே போய் தொலைங்க. சரி காலங்காத்தால வந்து எங்க போனாலும் வந்துடுறான் அந்த ஆளு. சரி வாங்க, சவாரி இருக்குண்ணே.